உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்காங்கிட்ட. எல்லாம் விட்டா போதும், என் வழக்கை தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான். நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில், உங்களுடைய RSS தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு என் மேல வழக்கு போட்டீங்க. 4 வழக்கு நீதிமன்றத்தில் நான் சொன்ன இந்த வழக்கை நடத்துங்க, இன்னும் தீவிரமா நடத்துங்க, சிபிசிஐடி சிபிஐ கிட்ட நடத்துங்க, லோக்கல் போலீஸ் சரியா விசாரிக்காது, என் மேல தானே FIR இருக்கு, விசாரிங்க. நீதிமன்றத்தில் முறையிட்டு என்னுடைய வழக்கறிஞர் நீதி அரசராக இருந்த சந்துரு, என்னுடைய வழக்கு தான் கடைசி வழக்கு அவர் நடத்தினார், அப்புறம் நீதிபதி ஆயிட்டார். நீதி அரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னாரு, இந்த வழக்கை இன்னும் வலிமையா நடத்த சொல்றாரு என்னுடைய கிளைண்ட், சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது, சிபிசிஐடியில் SP லெவலில் நடத்த சொல்லுங்க, சவால் விடுறாரு அப்படின்னார். அப்ப நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொன்னதுன்ற ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன். இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைன்ல இருக்கு, அண்ணாமலை ஃபர்ஸ்ட் படிக்கணும். பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார், நீங்க வாஷ் பண்ணிடுங்க, இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை. இதுதான் எங்க வரலாறு. நாங்க யாருக்கிட்ட மண்டியிடல, மன்னிப்பு கேட்கல. எங்க பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு, நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு வாஷ் பண்ணுங்க. நாங்க இதுதான் காங்கிரஸ் உடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்? அவர் பேசினது அவதூறு. இந்த அவதூறு பேச்சுக்கு சட்டத்தில் என்ன எடுக்கிறன்னு தெரியும். அதுதான் கேட்க எனக்கு என்னுடைய சந்தேகம் எல்லாம் அவர் IPS படிச்சாரா இல்லையான்றது தான். அது ஆய்வு பண்ணோம். இப்போ உதித் சூர்யா மருத்துவர் மாணவா சேர்ந்தார். மருத்துவர் மாணவராக வரும்போது அவர் ஒண்ணுமே தெரியலன்னு சந்தேகத்தின் பேரில் கொடுத்த பேர் விசாரணை ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இவர் என்ன காவல்துறை பார்த்திருப்பார். அங்க போனா நான் கன்னடிகா மக்களுக்கு விசுவாசமானவன்றாரு. நான் தமிழ்நாட்டை சார்ந்தவனா இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் நான் கன்னடிகா தான். ரைட். இப்போ இது தெரியும் அவருக்கு, இந்த சட்ட சிக்கல் தான் தெரியும். அப்போ உனக்கு யார் உன்னுடைய தலைவர்கள் இப்படிலாம் பேசணும்னு பயிற்சி கொடுத்துருக்காங்களா? இதுதான் பிஜேபியுடைய சித்தாந்தமா? நீ என்ன வேணாலும் பேசலாம் பொது வெளியில. இப்ப நாங்க ஏதாவது அவரை பத்தி அநாகரிகமா அவதூறா பேசியிருக்கோமா சொல்லுங்க. யாராவது பேசினா கூட சொல்லுவோம், நாங்க இப்படியெல்லாம் அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அண்ணாமலை என்ன நினைச்சிருக்காருன்னா, இந்த தேசம் அவருடைய தேசம், இந்த சட்டம் அவருடைய சட்டம், இந்த நாடு அவருடைய நாடு, நீதிமன்றங்கள் அவருடைய நீதிமன்றங்கள், காவல்துறை அவருடைய நீதிமன்றம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு சொல்றேன், எங்களுக்கு பாதுகாப்பு இதுதான், சட்ட பாதுகாப்பு தான் எங்களுக்கு. இதை பாபா சாஹிப் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரு எங்களுக்கு அடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் எங்களுக்கு. நீ இதை மதிக்கவே மாட்டேன், இதை தான் மாத்தணும்னு துடிக்கிறீங்க நீங்க. அதனால இது மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. இது மேல தான் நம்பிக்கை இருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? நான் இப்ப ஒரு வழக்கு தாக்கல் பண்ணனா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவரை